ஹலோ வணக்கம். நான் உங்கள் சசி. இதுவும் நம்ம தோட்டத்துலேருந்து விளைஞ்ச மிளகாய் தான். மிளகாயில் என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் கேப்சைசின் அப்படின்னு ஒன்று இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, வைட்டமின் சி, ஏ, இ அப்படின்னு 3மே இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் இருக்கிறதுனால என்னென்னலாம் நன்மைகள் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். வைட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு நல்ல சரும ஆரோக்கியம், நல்ல செரிமானம் ஏற்படும். அதுக்கப்புறம் வைட்டமின் இ இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு நல்ல சரும ஆரோக்கியம் மேம்படும். கேப்சைசின் இருக்கிறதுனால நமக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், அமிலங்கள் இதெல்லாம் படிவதை தடுத்து இரத்த சர்க்கரை அளவையும் குறைத்து இதய ஆரோக்கியத்தையும் நீரிழிவு நோய்க்கு எதிர்ப்பாகவும் இது போராடுது. இந்த பச்சை மிளகாயிலிருந்து வெளிவரக்கூடிய வெப்பம் தான் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்க உதவும். அப்புறம் காஞ்ச மிளகாயை ஒப்பிடும் பொழுது பச்சை மிளகாயே அதிகமான நீர் சத்து உடையது. காய்ந்த மிளகாயை அதிகமாக சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயை நாம் சாப்பிட்டா நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நல்ல கண் பார்வை, வைட்டமின் சி இருக்கிறதுனால கண் பார்வை, கண் புரை தடுப்பு இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை நல்ல உடலில் சுறுசுறுப்பை ஆக்டிவேட் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். நோய்க்கு எதிராக போராடக்கூடிய தன்மையை உருவாக்கக்கூடியது. ஸோ உணவில் காய்ந்த மிளகாயை விட அதிகமாக நம்ம பச்சை மிளகாயை பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் சரும ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம், செரிமான ஆரோக்கியம், கண் பார்வை ஆரோக்கியம் அந்த மாதிரி நிறைய விதமான ஆரோக்கியத்தை நம்ம இந்த பச்சை மிளகாயை சாப்பிட்டு வர்றதுனால நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அது போக இதில் நிறைய தாமிரமெல்லாம் இருக்குது. தாமிரமெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு நல்ல பளபளப்பான சருமமும் ஆரோக்கியமான கண் பார்வையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முகப்பரு, முகத்தில் சுருக்கம், அதுக்கப்புறம் இது எல்லாமே சரி செய்யக்கூடிய திறன் இந்த பச்சை மிளகாயை நம்ம உணவில் இதை கடிக்கும் பொழுது வரக்கூடிய அந்த இது அதிக உமிழ்நீர் சுரக்க வைக்கும் காரத்தினால. அதனால் நிறைய உமிழ்நீர் சுரந்தால் செரிமானம் நல்லா இருந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து வெளிப்படுவது உங்கள் சசி.